அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 43ஆம் அத்தியாயம். புத்தர் சந்நிதி. சேனாதிபதி பரஞ்சோதி தம்முடன் வந்திருந்த வீரர்களுக்கு அதிவிரைவாக சில கட்டளைகளை இட்டார். அவர்களில் 4 பேரை மட்டும் தம்மை தொடர்ந்து வரும்படி ஆஞ்ஞாபித்துவிட்டு அந்த வீட்டின் கொள்ளை முற்றத்தை நோக்கி விரைந்து சென்றார். முற்றத்தின் மத்தியில் பவள மல்லிகை மரத்தின் அருகில் இருந்த கிணற்றண்டை சென்று உட்புறம் எட்டி பார்த்தார். கிணற்றின் சுற்றுச்சுவர் கொஞ்ச தூரம் வரையில் செங்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதற்கு கீழே பாறையை பெயர்த்து தோண்டியிருந்தது. நீர் மிக ஆழத்தில் இருந்தது. நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக்கொள்ள பரஞ்சோதி அந்த கிணற்றுக்குள்ளே கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு இறங்கினார். அவருடன் மற்ற 4வரும் இறங்கினார்கள். செங்கல் சுவரை தாண்டி பாறை சுவரை அவர்கள் எட்டிய பிறகு மேடும் பள்ளமும் பொக்கையும் பேழையுமாக இருந்தபடியால் இறங்குவது சுலபமாயிருந்தது. கிணற்றின் 3/4 பங்கு ஆழம் இறங்கியதும் பரஞ்சோதி ஆ என்று ஆச்சரிய சப்தமிட்டார். அங்கே பாறை சுவரில் ஒரு பெரிய போழை இருந்தது. அது உள்ளே ஆழமாக சென்றதோடு சிறிது தூரத்திற்கு அப்பால் ஒரே இருட்டாகவும் காணப்பட்டது. பரஞ்சோதி தம்முடன் வந்த வீரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு அந்த போழைக்குள் புகுந்தார். ஓர் ஆள் படுத்து ஊர்ந்து செல்லும் அளவில்தான் அந்த துவாரம் இருந்தது. ஆனால் சிறிது தூரம் அவ்விதம் ஊர்ந்து சென்றதும் துவாரம் பெரிதாயிற்று. இன்னும் சிறிது தூரம் உட்கார்ந்தபடி நகர்ந்து சென்ற பிறகு காலில் படிக்கட்டுகள் தென்பட்டன. 4-5 படிக்கட்டுகளில் இறங்கியதும் சமதளத்துக்கு வந்திருப்பதாக தோன்றியது. முதலில் சிறிது நேரம் ஒரே இருட்டாயிருந்தது. கண்கள் இருளுக்கு பழக்கமானதும் கொஞ்சம் சுற்றி புறத்தோற்றத்தை பார்க்க முடிந்தது. பூமிக்கு அடியிலே பாறையை குடைந்து அமைந்த விஸ்தாரமான மண்டபத்தின் ஓர் ஓரத்தில் தாம் நிற்பதை பரஞ்சோதி அறிந்தார். அவர் நின்ற இடத்துக்கு நேர் எதிரே ஒரு பெரிய புத்தர் சிலை காட்சியளித்தது. புத்தர் சிலையின் மேலே அழகிய வேலைப்பாடுள்ள விமானம் காணப்பட்டது. எதிரே 2 வரிசைகளாக பெரிய பெரிய பாறை தூண்கள், நன்கு செதுக்கி செப்பனிடாத பெருந்தூண்கள் நின்றன. பரஞ்சோதியும் மற்ற 2 வீரர்களும் அந்த மண்டபத்தில் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து தூண் மறைவுகளிலும் மூளை முடுக்குகளிலும் தேடினார்கள். அங்கு மனிதர் யாரும் தென்படவில்லை. ஆனாலும் ஒரு தூணின் மறைவில் சில உடைகளும் ஆபரணங்களும் கிடைத்தன. அவை சக்கரவர்த்திக்கு உரியவை என்று கண்டதும் பரஞ்சோதி அவ்விடத்தில் நாகநந்தி ராஜரீக உடைகளை களைந்து சந்நியாசி உடை தரித்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் நாகநந்தியும் அவருடன் சென்ற சிவகாமியும் எங்கே? அங்கிருந்து அவர்கள் மாயமாய் மறைந்திருப்பார்களா? பரஞ்சோதியின் பார்வை தற்செயலாக புத்த பகவானுடைய சிலை மீது விழுந்தது. சட்டென்று அவருக்கு மூளையில் ஓர் எண்ணம் உதித்தது. காஞ்சி ராஜ விகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்த இரகசிய வழி ஞாபகத்துக்கு வந்தது. உடனே பரஞ்சோதி புத்தர் சிலையை நோக்கி பாய்ந்து சென்றார். அங்கு இந்த சிலை பாறையின் பின் சுவரோடு ஒட்டி இருந்தது. சிலைக்கு பின்னால் துவாரமோ இரகசிய வழியோ இருப்பதற்கு இடமே இல்லை. பரஞ்சோதி பெரும் ஏமாற்றத்துக்குள்ளானார். ஆயினும் தாம் தேடும் வழியின் ரகசியம் இந்த சிலையிலேதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர் மனதை விட்டு அகலவில்லை. பிரபு, புத்த பகவானே, மகாவிஷ்ணுவின் மாயாவதாரம் தாங்கள் என்று கேள்விப்பட்டது உண்மையானால் இச்சமயம் எனக்கு வழிகாட்ட வேண்டும். தங்களுடைய பாதார விந்தமே கதி என்று நினைத்த வண்ணம் சேனாதிபதி புத்தர் சிலையின் பாதங்களை தொட்டார். தொட்டதுதான் தாமதம். உடனே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அதாவது புத்தர் சிலை தன் இடம் விட்டு பெயர்ந்து ஒரு பக்கமாக சிறிது நகர்ந்தது. பின்புறத்து பாறை சுவரிலே எதிர்பார்த்தபடி சுரங்க வழியும் காணப்பட்டது. ஆஹா, புத்த பகவான் வழிவிட்டார் என்று குதூகலமான எண்ணத்துடன் மற்ற வீரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு பரஞ்சோதி சுரங்க வழியில் பிரவேசித்து ஓரடி எடுத்து வைத்தார். அப்போது தம் எதிரிலே அந்த சுரங்க வழியிலே அவர் சற்றும் எதிர்பாராத ஆச்சரியமான காட்சி ஒன்றை கண்டார். ஒன்றன் பின் ஒன்றாக பல தீவிரத்திகள் அந்த குறுகிய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்தன. அவற்றை எடுத்துக்கொண்டு வந்த மனிதர்கள் கண்ணங்கரிய கொள்ளிவாய் பிசாசுகள் போல தோன்றினார்கள். அந்த பயங்கர ஊர்வலத்துக்கு முன்னால் சிறிது தூரத்தில் தலை மொட்டையடித்த பிக்ஷு உருவம் ஒன்று தோளிலே ஒரு பெண்ணை தூக்கி போட்டுக்கொண்டு அதிவிரைவாக ஓட்டமோட்டமாக வந்து கொண்டிருந்தது. பரஞ்சோதிக்கு அப்படி வருகிறவர்கள் யார் என்ற விவரம் ஒரு நொடியில் விளங்கிவிட்டது. புத்த பிக்ஷு சுரங்க வழியில் பாதி தூரம் போவதற்குள்ளே சத்ருக்னன் தன் ஆட்களுடன் மற்றொரு பக்கத்தில் புகுந்து வந்திருக்கிறான். அவனிடம் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பிக்க புத்த பிக்ஷு திரும்பி ஓடி வருகிறார். பரஞ்சோதி மறு வினாடியே புத்த பகவான் காண்பித்த வழியிலிருந்து வெளியே வந்தார். அவரும் மற்ற வீரர்களும் பாய்ந்தோடி பாறை தூண்களின் பின்னால் மறைந்து நின்றார்கள். அவ்விதம் அவர்கள் மறைந்து கொண்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்புறம் இருந்து வெளிப்பட்டார்.
தோள் மீது சிவகாமியை சுமந்து கொண்டு வந்தார். பரஞ்சோதியும் அவருடைய வீரர்களும் மூச்சு கூட கெட்டியாக விடாமல் அவர் என்ன செய்யப் போகிறார் என்ற அவளுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். நாகநந்தி புத்தர் சிலைக்கு எதிரில் சற்று தூரத்தில் சிவகாமியை தரையில் கிடத்திவிட்டு எழுந்தார். புத்தர் சிலையண்டை சென்று நின்றார். ஒரு கண நேரம் அவர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததாக தோன்றியது. ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தார். பிறகு சிவகாமியின் அருகில் சென்று உட்கார்ந்தார். சுரங்க வழியை அடைத்து விடுவதுதான் அவருடைய நோக்கம் என்று பரஞ்சோதிக்கு புலப்பட்டுவிட்டது. தம் அருகில் நின்ற வீரர்களுக்கு சமிக்கை செய்துவிட்டு ஒரே பாய்ச்சலில் பிக்ஷுவின் அருகில் சென்றார். மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தார்கள். பிக்ஷுவின் இரு கரங்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பிக்ஷு திரும்பி அவர்களை ஏறிட்டு பார்த்தார். இருட்டில் அவருடைய முகபாவம் ஒன்றும் தெரியவில்லை. ஆயினும் உடனே அவர் கூறிய வார்த்தைகள் அவர் மனோநிலையை வெளிப்படுத்தின. அப்பா, பரஞ்சோதி, நீதானா? உன்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நான் தோற்றால் உன்னிடம்தான் தோற்க வேண்டும் என்பது என் மனோரதம். அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நின்றார். எல்லோரும் மண்டபத்தின் நடுமத்திக்கு வந்தார்கள். நாகநந்தி பரஞ்சோதியை இரக்கம் ததும்பிய கண்களுடனே பார்த்து, அப்பனே, இன்னும் எதற்காக இவர்கள் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? இனி எங்கே நான் தப்பி ஓட முடியும்? அந்த பக்கத்திலும் உன் ஆட்கள் வருகிறார்கள், இந்த பக்கமும் உன் ஆட்கள் நிற்கிறார்கள். என் ஆட்டப்பாட்டமெல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் நீ சொன்னபடி நான் கேட்க வேண்டியதுதான். உன்னையும் ஆயனரையும் எப்படியாவது அஜந்தாவுக்கு வர செய்ய வேண்டும் என்று பார்த்தேன். அது முடியாமற் போயிற்று. அப்பனே, என்னை விட்டுவிட சொல்லு. நீ சொல்கிறதை கேட்டு அப்படியே நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்றார். இவ்விதம் நாகநந்தி கெஞ்சியது பரஞ்சோதியின் மனதில் சிறிது இரக்கத்தை உண்டாக்கியது. பிக்ஷுவை விட்டுவிடுங்கள் என்று தம் வீரர்களுக்கு கட்டளையிட்டார். வீரர்கள் நாகநந்தியை விட்டுவிட்டு சற்று அப்பால் சென்றார்கள். பரஞ்சோதி, அந்த பழைய காலமெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? காஞ்சி நகரத்தில் நீ பிரவேசித்த அன்று உன்னை பாம்பு தீண்டாமல் காப்பாற்றினேனே. அன்றிரவே உன்னை சிறைச்சாலையிலிருந்து தப்புவித்தேனே. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இவ்விதம் பேசிக்கொண்டே கண்மூடி திறக்கும் நேரத்தில் நாகநந்தி தமது இடுப்பு ஆடையில் சொருகியிருந்த கத்தியை எடுத்தார். புத்த பிக்ஷு கையில் கத்தி எடுத்ததை பார்த்ததும் பரஞ்சோதி விரைவாக பின்னால் 2 அடி எடுத்து வைத்து தமது உரையில் இருந்த வாளை உருவினார். அந்த க்ஷண நேரத்தில் அவருடைய மனதில், நமது உயிர் போயிற்று. எவ்வளவோ முயற்சிகள் செய்து கடைசியில் காரியம் சித்தமாகும் தருணத்தில் இந்த பெருந்தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணம் மின்னல் போல தோன்றியது. இது என்ன? இந்த வஞ்சக நாகநந்தி ஏன் அந்த பக்கம் திரும்புகிறார்? யார் மேல் எறிவதற்காக கத்தியை ஓங்குகிறார்? ஆகா, சிவகாமி தேவியின் மேல் எறிவதற்கல்லவா கத்தியை குறிப்பார்க்கிறார். படுபாவி பாதகா! யார் செய்த அதிர்ஷ்டத்தினாலோ நாகநந்தி ஓங்கிய கையுடன் அரை வினாடி தயங்கி நின்றார். அந்த அரை வினாடியில் பரஞ்சோதி தமது வாளை ஓங்கி கத்தி பிடித்த புத்த பிக்ஷுவின் தோலை வெட்டினார். பிக்ஷுவின் கத்தி குறித்தவறி எங்கேயோ தூர போய் விழுந்தது. நாகநந்தியும் அடியற்ற மரம் போல் தரையில் விழுந்தார். 44ஆம் அத்தியாயம். கடைசி பரிசு. எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கர்ப்பத்திலிருந்து, மோனக்கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தாள். கண்ணங்கரிய இருளிலே திடீரென்று சிறு சிறு ஒளித்திவளைகள் தோன்றி சுழன்று வந்தன. நிச்சப்தத்தின் மத்தியிலிருந்து ஸ்வருவம் தெரியாத ஒரு சப்தம் எழுந்தது. முதலில் அது மெல்லியதாயிருந்தது. வர வர பெரிதாக சமுத்திரத்தின் பேரிரைச்சல் போல கேட்டது. அந்த பெரிய அகண்டாகார சப்தத்தின் நடுவே சிறு சிறு ஒலிகள் விட்டு விட்டு கேட்கத் தொடங்கின. அந்த சிறு ஒலிகள் சிறிது நேரத்திற்கெல்லாம் மனிதர்களின் பேச்சுக் குரலாக மாறின. 2 குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன. அவற்றில் ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல். நாகநந்தி பிக்ஷுவின் அடிவயிற்றிலிருந்து கிளம்பி வரும் கம்பலான கர்ஜனை குரல். இன்னொரு குரலும் தெரிந்த குரல் போல்தான் தோன்றுகிறது. ஆனால் அது யாருடையது? சிவகாமி தன்னுடைய கண்ணிமைகள் இன்னும் மூடியிருக்கின்றன என்பதை மனதிற்குள் உணர்ந்தாள். ஒரு பெரும் முயற்சி செய்து கண்களை லேசாக திறந்தாள். அப்போது அவள் முன்னால் தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் உருங்கி அளித்ததோடு, இது தூக்கத்திலே காணும் கனவா அல்லது பிரம்மை கொண்ட உள்ளத்திலே தோன்றும் கற்பனை காட்சியா என்று சந்தேகிக்கும்படியும் செய்தது. கற்பாறையில் குடைந்தெடுத்த பௌத்த விகாரம் ஒன்றில் தரையிலே தான் கிடப்பதை உணர்ந்தாள். மேடு பள்ளமான பாறை தளமானது தேகம் பட்ட இடமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ந்திருந்தது. அவள் கிடந்த இடத்துக்கு சற்று தூரத்திலே தரையிலே ஒருவர் விழுந்து கிடக்க, அவருக்கு பக்கத்தில் சம்ஹார ருத்ரமூர்த்தியைப் போல் கையில் வாளுடன் ஒருவர் கம்பீரமாக நின்றார். இன்னும் சற்று தூரத்தில் வாளும் வேலும் ஏந்திய வீரர்கள் பலர்
முகத்தில் வியப்பும் ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிடும் பாவத்துடனே நின்றார்கள். அவர்களில் சிலர் ஏந்திக் கொண்டிருந்த தீவர்த்திகளில் இருந்து கிளம்பிய ஒளி பிழம்பும் புகைத்திரளும் அந்த குகை மண்டபத்தை ஒரு யமலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தன. பிரம்மாண்டமான சிலை வடிவில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார். சிவகாமி தனக்கு முன் தோன்றியதெல்லாம் கனவா, பிரம்மையா அல்லது உண்மை காட்சிதானா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தாள். உண்மை காட்சிதான் என்று அறிந்து கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு தெளிவடைந்தது. சிந்தனா சக்தியும் ஏற்பட்டது. தரையில் கிடப்பது நாகநந்தி பிக்ஷு என்பதை கண்டாள். அவருக்கு அருகில் கம்பீரமாக கையில் வாள் ஏந்தி நின்று கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதான் என்பதையும் யூகித்து உணர்ந்தாள். அவர்களைச் சுற்றிலும் சற்று தூரத்தில் விலகி நிற்பவர்கள் தளபதியுடன் வந்த பல்லவ வீரர்களாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள்? தான் இவ்விடம் வந்த விதம் எப்படி? ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சு குரல்கள் தெளிவடைந்தன. நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பனே பரஞ்சோதி, நீ நன்றாயிரு. நீ மிக்க குணசாலி, மிக்க நன்றியுள்ளவன். உன்னை ஒரு சமயம் நாகப்பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது. உன்னை பல்லவன் சிறையில் இருந்து இந்த கை விடுதலை செய்தது. நீ ஆச்சாரியராக கொண்ட ஆயன சிற்பியாரின் உயிரை இந்த கை ரட்சித்தது. அவருடைய மகள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது. அப்படிப்பட்ட என் வலக்கையை நீ வெட்டி விட்டாய். ஹா, ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளைதான் நீ. அப்போது பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார். ஆஹா கள்ள பிக்ஷுவே, உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை ஏன் நடுவிலே நிறுத்திவிட்டீர்? மகேந்திர பல்லவர் மீது விஷக்கத்தியை எரிந்தது அந்த கைதானே? சற்று முன்னால் ஆயனர் குமாரியை தூக்கிக் கொண்டு சுரங்க வழியில் நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் உதவியினால் தானே? தப்பி ஓட வழியில்லை என்று தெரிந்ததும் தேவியின் பெயரிலே உமது கொடூரமான விஷக்கத்தியை எரிய பார்த்ததும் அந்த கைதான் அல்லவா? ஆமாம் அப்பனே, ஆமாம். நீ சொல்லுவதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதற்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சித்தேன் தெரிந்து கொண்டாயா? ஹா பரஞ்சோதி, ஆயனர் மகள் மீது என்னைக் காட்டிலும் உனக்கு அன்பு அதிகம், அதிக பக்தி, அதிக சிரத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவளை என்னைக் காட்டிலும் அதிகம் காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். அப்பனே, அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? பரஞ்சோதி, இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி எரிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான். சிவகாமிக்காக சொந்த சகோதரனை பலி கொடுத்தேன். ஹர்ஷவர்தனனை நடுநடுங்கச் செய்த சலுக்க மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்கு பலியாக அர்ப்பணம் செய்தேன். ஆகா, அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும்? அடிகளே, தாங்கள் சொல்வது உண்மையே. அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது. ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மேல் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இதை சற்று முன்னால் தான் தெரிந்து கொண்டேன். வஞ்சக பிக்ஷுவே, உம்மிடம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உம்முடைய வேஷத்தை மட்டும் கலைக்காமல் நீர் ராஜரீக உடை தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன். காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுவை கொல்ல மனம் வரவில்லை. ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உன்னை கொல்லாமல் விடுகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனர் என்னை அனுப்பினார். நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்து கிளம்பினேன். அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களிலே கூட வர்ண சித்திரங்களை காண்கிறோம். உனக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிந்துதான் இருக்க வேண்டும். அதை உடனே சொன்னீரானால் உம்மை உயிரோடு விடுகிறேன். இல்லாவிட்டால் உமது இஷ்ட தெய்வத்தை, உம்மை போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பதாக ஒன்று இருந்தால் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளும். அப்பனே, உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம். என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான். அது சிவகாமிதான். அந்த தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆயனரையும் அவள் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்து போய் அழியா வர்ண ரகசியத்தை நேரிலே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. அவர்களும் கொடுத்து வைக்கவில்லை. அந்த அற்புதமான ரகசியத்திற்கு, உலகத்தில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்திற்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே. நீ நன்றாக இருக்க வேண்டும். சொல்கிறேன் கேள். மரஞ்செடிகளின் இலை, வேர், காய், விதை முதலிய தாவர பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குழைப்பது வழக்கம். தாவர பொருட்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவை.
ஆகையால் அவற்றிலிருந்து உண்டாக்கப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்தில் மங்கி அழிந்து போகின்றன. ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிற்சில பகுதிகள் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன. இந்த வர்ணங்கள் காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மங்குவதில்லை, அழிவதில்லை. ஆகவே இந்த வர்ண பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ப பக்குவப்படி அரைத்து குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது. இம்மாதிரி வர்ண பாறைகளை பொடித்து குழைத்த வர்ணங்களை கொண்டுதான் அஜந்தாவில் சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. பரஞ்சோதி, சென்ற 500 வருஷ காலமாக அஜந்தா சங்கிராமத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்களைத் தவிர வேறு யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். இனி நான் போகலாமா? அடிகளே, உடனே போய்விடுங்கள். அடுத்த நிமிஷம் என் மனம் மாறினாலும் மாறிவிடும். சிவகாமி தேவியுடன் நீர் ஓடிப்போக எத்தனித்த கள்ள சுரங்க வழியாகவே இப்போது போய்விடுங்கள். சீக்கிரம், சீக்கிரம். நாகநந்தி மிக்க பிரயாசையுடன் எழுந்தார். வெட்டப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி பிடித்து கொண்டு நின்றார். பரஞ்சோதி, நீ நல்ல பிள்ளை. நான் உயிர் தப்ப விட்டு விட்டாய். என் கையை வெட்டியதற்கு பதிலாக கழுத்தை வெட்டி இருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். ஆனால் இன்னும் உயிர் மேல் ஆசை விடவில்லை. உன்னிடம் உயிர் பிச்சை கேட்கிறேன். நீயும் கொடுத்தருளினாய். மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன். இதோ போய்விடுகிறேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை. சிவகாமி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுவாள். அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து. அவள் மேல் நான் விஷக்கத்தியை எறிந்து கொள்ள முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல்லு. அதுதான் அவள் பேரில் நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல்லு. இவ்விதம் கூறிக்கொண்டே நாகநந்தி சிவகாமி கிடந்த பக்கம் நோக்கினார். சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருத்து பாறை தூணின் பேரில் சாய்ந்து கொண்டு சிலையைப் போல் அசைவற்று நிற்பதை அவர் பார்த்தார். ஹா, சிவகாமி, எழுந்து விட்டாயா? ஆயனரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா? ஆம், உன் மீது கத்தி எறிந்து கொள்ள பார்த்தேன். எதிர்காலத்தை நினைத்து உன்மேல் இரக்கம் கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய முயன்றேன். பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை நான் செய்ய முடியாமல் தடுத்து விட்டார். சிவகாமி, வருங்காலத்திலே வேண்டாம், வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம். இந்த பாவியை மறந்துவிடு. உடல், பொருள், ஆவி அனைத்தையும், இகத்தையும் பரத்தையும் உன் காலடியில் அர்ப்பணம் செய்த இந்த கள்ள பிக்ஷுவை மறந்துவிடு. மறந்துவிட்டு கூடுமானால் சந்தோஷமாயிரு. ஆனால் நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன். பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட நான் மறக்க மாட்டேன். போய் வருகிறேன் சிவகாமி, போய் வருகிறேன். உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும். இவ்விதம் பேசிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைந்தார். நாகநந்தி அவ்விதம் தப்பிச் சென்று சுரங்க வழியில் மறைந்ததை அனைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள். சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலே பிக்ஷு செல்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் யாரும் அவரை தடுக்க முயலவில்லை. சிவகாமியும் பார்த்த கண் பார்த்த வண்ணம் நாகநந்தி மறையும் வரையில் அவரையே நோக்கிக் கொண்டு நின்றாள். சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் அவர் தன்னை காப்பாற்றிய போது அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்லது நாகநந்தி பிக்ஷுவா என்று ஐயமுற்றாள். இப்போது அவர் மனிதனா, மனித உருக்கொண்ட அரக்கனா, ஏதோ பெரும் துக்கத்தினால் மூளை சிதறிப்போன பைத்தியக்காரனா அல்லது ஈவு இரக்கமற்ற கொடிய கிராதக கொலைகாரனா என்னும் சந்தேகங்கள் அவளுடைய மனதில் தோன்றி அலைந்தன. இதற்கிடையில் சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருகனா, நல்ல சமயத்தில் வந்தாய். இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார். நாங்கள் வந்த கிணற்றுச் சுரங்கு வழியாக எல்லோரும் போவது கஷ்டம். பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைப்பட்டிருக்க வேண்டும். சீக்கிரம் கண்டுபிடி என்றதும் சத்ருக்னன், சேனாதிபதி, பிரதான வாசலை ஏற்கனவே நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த வழியை உடனே திறப்பதற்கு கட்டளையிடுகிறேன் என்றான். சேனாதிபதிக்கு சட்டென்று ஒரு நினைவு வந்தது. சத்ருகுணா, குண்டோதரன் எங்கே என்று கேட்டார். சேனாதிபதி, என் அருமை சீடர்களில் அருமை சீடன் காபாலிகையின் கத்திக்கு இரையாகிவிட்டான். அந்த ராட்சசியை குகையில் காணாமல் சுரங்க வழியே தேடிக்கொண்டு வந்தோம். தாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தீர்களா என்று சத்ருகுணன் கேட்க, பார்த்தேன் சத்ருகனா. கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டிலே செத்துக் கிடக்கிறார்கள். கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை. அவ்விடம் போய் பார்க்க வேண்டும் என்றார். பரஞ்சோதி இவ்விதம் சொல்லிக்கொண்டே தூணின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சிவகாமியின் அருகிலே சென்று பக்தியுடன் வணங்கினார். அம்மணி, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தீர்கள். ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது.
9 வருஷத்துக்குப் பிறகு தங்களை மறுபடியும் உயிருடன் பார்க்க முடிந்தது. சிறிது நேரம் உட்கார்ந்து இளைப்பாருங்கள். இந்த குகையின் வாசல் திறந்ததும் வெளியேறலாம். தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். சிவகாமி துக்கம் நெஞ்சம் அடைக்க, நா தழுதழுக்க, தளபதி, போவதற்கு முன்னால் எனக்கு கமலியின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும். என்னை அந்த வீட்டுக்கு அழைத்து போங்கள் என்றாள். அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளிக் கொண்டிருந்தார்கள். 44ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.